என்ன சொல்ற? நான் உண்மையதான் நீ சொல்றேன். கல்யாணம் ஆகாதவளுக்கு சுமங்கலி பூஜையில என்ன வேலை? ஐயோ, அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அன்னைக்கு நம்ம வீட்ல ஈவென்ட் மேனேஜர் சொன்னத நீங்க கூட நம்ப மாட்டேன்னு சொன்னீங்களே. இப்போ அவ ஆட்டோல ஏறி போகும்போது அவ கழுத்துல தாலி தொங்குனத நான் பார்த்தேன். சும்மா காயத்ரி மேல பழி போடணும்னு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாத. ஐயோ அண்ணி, நான் சாமி சன்னதியில இருந்து சொல்றேன். காயத்ரியை என் 2 கண்ணால நான் பார்த்தேன். இது மட்டும் உண்மை இல்லைன்னா நீங்க என்ன வெட்டி கூட போடுங்க. ஆதி, அன்னபூர்ணி இந்த அளவுக்கு சொல்றத வச்சு பாக்கும்போது அது காயத்ரியா தான் இருக்கும்னு எனக்கும் தோணுது. ஆமா அண்ணி. நீ சொல்றது உண்மையா மட்டும் இல்ல, அப்புறம் நான் உனக்கு கொடுக்கற ட்ரீட்மெண்டே வேற மாதிரி இருக்கும். பாத்துக்க. அண்ணி வா. வா ஐஸ்வர்யா. இவ ஒருத்தி போன் எடுக்காம எங்க போய் தொலைஞ்சானே தெரியலையே. ரேஷ்மாவும் அவரும் வேற வெளியில போயிருக்காங்க. இல்லன்னா அவங்கள வச்சு அவளை புடிச்சிடலாம். இப்ப என்ன பண்றது? அம்மா, பணம் கொடுத்துட்டு போங்கம்மா. பணம் கொடுக்காம போறீங்க பாருங்க. எவ்வளோ? 200 தாங்க. அம்மா இருமா, பேலன்ஸ் வாங்கிட்டு போங்க. அண்ணாச்சி, அதை நீங்களே டிப்ஸா வச்சுக்கோங்க. பரவாயில்லையே, 300 ரூபா டிப்ஸா கொடுத்துட்டு போறாங்க. பெரிய வசதியான குடும்பமா இருக்கும் போல. என்ன காயத்ரி, இவ்வளவு பதட்டம் ஓடுற? நான் ஏதாவது துரத்துதா என்ன? நான் எல்லாம் துரத்தல பாட்டி. அன்னபூரணி. அன்னபூர்ணியா? என்ன சொல்ற? நடக்க கூடாதது நடந்துருச்சு பாட்டி. என்ன நடந்துச்சு? சொல்றேன் பாட்டி. ஐயோ, என் கழுத்துல தாலியோட அன்னபூரணி பாத்துட்டாங்க. ஆதிசங்கரி பாக்கலையே? பாக்கல பாட்டி. ஆனா என்ன பார்த்த விஷயத்த கண்டிப்பா அத்தை கிட்ட சொல்லி என்ன தேடி வீட்டுக்கு வந்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி காயத்ரி, நீ பதட்டப்படாத. நீ உடனே வேறொரு புடவை மாத்திட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி கிச்சன்ல போய் வேலையை பாரு. எதுவா இருந்தாலும் நம்ம சமாளிச்சுக்கலாம். போ சீக்கிரம் போ, போய் புடவை மாத்து போ. சரிங்க பாட்டி. போ. காயத்ரி, அன்னபூர்ணி வந்து உன் கழுத்துல தாலி இருக்கான்னு செக் பண்ணாலும் பண்ணுவாங்க. இப்போதைக்கு தாலியை கழட்டி என்கிட்ட கொடுத்துடு. முடியாது பாட்டி. என் உசுறு போனதுக்கு அப்புறம் தான் இந்த தாலி என் கழுத்துல இருந்து இறங்கும். அது வரைக்கும் என் கழுத்துல இருந்து இறங்காது. என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம். காயத்ரி,
உன்னை நான் காஃபி கேட்டனா உன் முகத்தை பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது. முதல்ல இங்கிருந்து போ. ஐயோ, எல்லாரும் வந்துட்டாங்களே. இப்போ எப்படி சமாளிக்க போறேனே தெரியலையே. கடவுளே. வாட்? என்ன பேசுறீங்க நீங்க? அதுக்குன்னு No, no. என்ன? இது சரியில்லை. நான் சொல்றத நீங்க முதல்ல கேளுங்க. எனக்கு டீடைல்ஸ் அனுப்புங்க. ஓகே. நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. வாங்க நம்ம உள்ள போலாம். தியா, தியா, உனக்கு எத்தனை தடவை போன் பண்றது? ஏன் போன் எடுத்து பேசினா குறைஞ்சா போயிடுவேன். ஆண்டி, நீங்க ஃபோன் பண்ணீங்களா? ஐயோ, ஃபோன் மேல ரூம்ல சார்ஜ்ல இருக்கு. நான் இங்க வர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு சரியா கேக்கல. ஆமா, இப்ப எதுக்கு இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? சொல்றேன். உனக்கு மேரேஜ் நடக்க போற கோவில போய் பார்த்துட்டு வரலான்னு ஆதிசங்கரி அண்ணி கூட நாங்களும் போயிட்டு வந்தோம்ல. ஆமா. சத்தியமா அந்த காயத்ரி கழுத்துல நான் தாலிய பார்த்தேன். அவ நடிச்சு வேஷம் போட்டுட்டு இருக்கா. அவளை வெட்ட வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. வாங்க போய் அவளுக்கு கல்யாண விருந்து வைப்போம். வாங்க நீ. ஏய் காயத்ரி. என்ன மேடம்? கோவில்ல இருந்து தப்பிச்சோம் பொழைச்சோன்னு ஆட்டோ புடிச்சு வீட்டுக்கு வந்து அவசர அவசரமா சேலைய மாத்திக்கிட்டு கிச்சன்ல வந்து சமைக்கிற மாதிரி நடிச்சா நான் உன்னை கோவில்ல பார்த்தது, நீ கோவிலுக்கு வந்தது எல்லாம் இல்லாம போயிடுமா? கோவிலுக்கா? நான் வந்தனா? நீங்க என்ன கோவில்ல பாத்தீங்களா? போங்க மேடம், வேலை செய்யற நேரத்துல வந்து காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. நான் சீரியஸா பேசுறது உனக்கு